கோவில் திருச்சி வழிகிறது மார்க் எழுதிய தூய நற்செய்தி என்று வாசகம். படைப்பின் தொடக்கத்திலே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவனை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்து இருப்பார். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். இதை கிறிஸ்து வழக்கம் நற்செய்தி. திருச்சபையின் திருமணியாளர் விவாகம் திருப்பதியின் முறையில் அன்றை நம் ஆண்டவருக்கு நினைக்கிறது. ஒரு வந்து கிறிஸ்து முடிவாக ஆசிரியர் ஏற்கனவே உங்கள் திருமணிக்கிறார் அர்ச்சிக்கிறார். இப்போது மற்றொரு திருவருள் சார்ந்தபடியாக உங்களுக்கு அறிவாணிந்து நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்று பிரமாணிக்கமாக இருக்கவும் திருமணத்தினுடைய கடமைகளை நிறைவேற்றி உங்களுக்கு காட்சி அளிக்கின்றார். எனவே இந்த கருத்தை அறிந்துவிட்டு உங்களில் விளையாடுகின்றனர். நீங்கள் இருவரும் உள்மலை சென்றவர்கள் திருமணம் செய்துள்ள என்னவிதமான வற்புறுத்தலில் வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மனவாட்டிகளை சுழற்சி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இதையும் உங்களுக்கு அருள் குழந்தைகளை நீங்கள் வந்து நேற்று கிறிஸ்துவின் போதனைக்கு திருச்சபையின் சட்டத்திற்கு ஏற்றபடி வளர்த்தீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படுவதால் இது வாழ்ந்து நீங்கள் சேர்த்து பிடித்து இதை மிகவும் திருச்சபையின் முன்னிலை ஒரு சம்பளத்தை செய்கிறீர்கள். இருந்தால் தலைவராக நோயிலும் நாட்டிலிருந்து பிரமாணிக்காலிருந்து வாழ்நாளெல்லாம் நேசிக்கவும் மதிக்கவும் பார்வைக்கிறேன். ஏற்றுக்கொள்கிறேன். இந்த குடும்பத்திலும் நான் விரும்பி பிரமாணிக்கமாகிறது வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். மாசி வராது இறைவன் அவர்களையும் இவர்கள் அன்பையும் ஆசிரியருக்கு புரித பண்ணுகிறோம். இந்த மாங்கலியின் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தை கிறிஸ்து வழியாக இருக்கின்றோம். பிரமாணிப்பதற்கும் தாராளமாக திருமாசெழுதி தந்தை மகன்
மயிலாஞ்சி மயிலாஞ்சி மாமேவோ மயிலாஞ்சி கையோடும் காலோடும் பூசேண்டி எனாஞ்சி இந்த திருமண நன்றி திருப்பலிக்கு நீங்கள் வருகிறது நம் அனைவரையும் இந்த திருவிழா சார்பாக வரவேற்பதிலும் மேலும் சிறப்பாக திருமண நன்றி பலியிலே இங்கே மலராக இருப்பதில் இறைவர்களையும் பெருத்தர நம்முடைய ஏற்று வருகிறது நம்முடைய பாசமிகு அவர்களையும் உங்கள் அனைவருடைய சார்பாகவும் திருவிழா சார்பாகவும் வரவேற்பதில் கடவுள் மனிதன் தனியாக இருப்பது நல்லது என்று அவருக்கு தனியாக ஒரு துணையை ஏற்படுத்தி சந்தோஷமாக வாழ அழைத்திருக்கிறார். இன்று திருமணி காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சி நாளிலே நாம் கொண்டாடுகின்ற வேளையிலே அந்த மகிழ்ச்சியை நாம் இந்த குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற போது திரு அவையின் கருவாக இருக்கின்ற இந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற போது நிச்சயமாக திரு அவையும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதன் மூலமாக இந்த சமூகமே இந்த உலகமே மகிழ்ச்சியை பெற்று மகிழும் என்ற நம்பிக்கையிலே சிறப்பாக இந்த திருமணம் திருவள்ளுவர் சாதனத்தினாலே குடும்பமாக இணைந்திருக்கின்ற ஆக்னஸ் இவர்களுக்காகவும் இவருடைய பெற்றோர்களுக்காகவும் நிலையில் இவரை உயர்த்திய இவருடைய பெற்றோர்களுக்காகவும் இவருடைய நாட்டு பெற்றோர்களுக்காகவும் இவர்களுக்கு உறுதியாக இருந்த எல்லா சகோதர சகோதரிகள் இவர்களுக்காகவும் சிறப்பான பணியை செய்வோம். இந்த நெருக்கடியில் ஈடுபடுகிற வேளையிலே கடவுள் இவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து இவர்களுடைய திருமண வாக்குறுதியை தங்களுடைய வாழ்நாளின் இறுதி வரை கடைபிடித்து வாழ தேவையான வரங்களை ஈடுபடும்படியாக சிறப்பான பணியை செய்வோம். திருப்பதியிலே தகுதியான ஆசிரியர்கள் பாவங்களை ஏற்று கொண்டிருக்கிறோம்.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி முன்னூறு இறைவாக்கியங்கள் 10-18. அக்காலத்தில் திருமணம் யோவான் போதித்துக் கொண்டிருந்த பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறு செய்யட்டும் என்றார். வரிதந்தோறும் திருமொழி பெற வந்து, போதகரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் கண்டாதீர்கள் என்றார். படை வீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய் குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றீர்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவருக்கு கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் தெரிந்தெடுப்பார். கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையால் நெருப்பிட்டு சுட்டெரிப்பார் என்றார். மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். கடவுளுக்கு நன்றி செலுத்த இருவரும் இணைந்து திருக்குடும்பத்தினரோடு சேர்ந்து உற்றார் உறவினரோடு சேர்ந்து நன்றி கூறுகிற திருமண நாள் திருமணத்தை கடவுள் நிறைவேற்றியிருக்கிறார். அதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். எல்லாரும் ஒரு மனதோடு கூடியிருக்கிறோம். இந்த நல்ல வேளையிலே கடவுள் திருமணம் என்று சார்ந்து ஏற்படுத்த காரணம் நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக. இவ்வுலகிலே மகிழ்ச்சி சொல்லும்போது அது நிரந்தர சிறு குழந்தைகளுக்கு ஒரு சில மகிழ்ச்சியாக, பெரியவர்களுக்கு ஒரு சில மகிழ்ச்சி இருக்கலாம், அல்லது பெரியவர்களே பல விதங்களிலே பல்வேறு மகிழ்ச்சிகள் இருக்கலாம். ஆனால் இந்த மகிழ்ச்சி எல்லாம் நிரந்தரமான உண்டாக. அப்படி இருக்கின்ற போது நிரந்தர மகிழ்ச்சி எப்பொழுது கிடைக்கும் என்று சிந்தித்து பார்க்கப்படுவது இந்த இறைவழி வாழ்க்கை வாசகங்கள் மூலமாக கடவுள் நமக்கு நமக்கு நிரந்தரமான மகிழ்ச்சி என்றால், கடவுள் விரும்புவது போல கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு உணர்ந்து கொள்கிறோம். இந்த புதுமண தம்பதியிலேயே கடவுள் இவர்களோடு இருக்கின்றார் என்பதை ஒருவர் மற்றவரோடு அவர்கள் இருக்கிற போது அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வது நிலையான மகிழ்ச்சி கொண்டிருக்கின்றது. அந்த கடவுள் இதோ உலக முடிவுரை என்னால் நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களை திகழ்ந்தவர்களாக நான் விடமாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கடவுளாக இம்மானுவேலாக மெசியாவாக பிறகு இருக்கின்றார். ஆக அவரை நாம் கண்டு வர வேண்டும், நிலையான மகிழ்ச்சி இருக்கின்றார். இரண்டாவதாக அப்படி நம்மோடு கடவுளாக இருக்கின்றவர் நம்மை நோக்கி வருகின்றார் என்பதை நாம் அறிந்து அவரோடு நாம் உறவு கொள்ள வேண்டும். இந்த தமிழுடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையில என்னதான் இருந்தாலும் கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் என்றால் எல்லாம் நீ. ஆக கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் கண்டு கொள்ள வேண்டும். நமக்கும் நம்மை நோக்கி வருகின்ற அந்த கடவுளுக்கு இடையே நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜெப வாழ்க்கையின் மூலமாக பல்வேறு பக்தி நிகழ்ச்சிகளை செய்வதன் மூலமாக இதனால் வரையிலே நீங்கள் ஒருவருடைய குழந்தையாக இருந்தீர்கள்.
அந்த வேதாளத்தில் இருக்கிற போது அவருக்கு உதவி செய்ய ஓடோடி செல்லுகிறார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அனுபவிக்கின்ற அந்த கடவுள் நிரந்தரமாக நம்மோடு தங்கியிருக்கிறது என்றால் நம்மாலான நல்ல செயல்களிலே ஈடுபட வேண்டும். அது பிறருக்கு செயலாக இருக்கலாம், அல்லது உங்களையும் நீங்கள் அன்பு செய்கின்ற செயல்பாடுகளாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவி அன்பு செய்கின்ற செயல்பாடாக இருக்கலாம். எல்லாவற்றிலும் நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த கடவுளை உங்களுடைய சமூகத்திலே, உங்களுடைய குடும்பத்திலே, நீங்கள் இருக்கிற தெருக்களிலே எடுத்துக்காட்ட வேண்டும். அதே போல செய்தியை நாம் வாசிக்கிறோம். மெசியா வர இருக்கிறார் என்று சொன்ன உடனே மெசியாவுடைய அறிவிப்பை திருமணம் கொடுத்த உடனே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எல்லாரும் கேட்கிறார்கள். அதில் திருமணம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதில் மிக முக்கியமான கருத்து போதும் என்ற மனதோடு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் போதும் என்ற மனதோடு இருக்க வேண்டும். நாம் ஏழு நிலையில் இருந்தாலும், நாம் உயர்ந்த நிலையில் பணக்காரர்களாக பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் போதும் என்ற மனநிலையோடு இருக்க வேண்டும். அதே போல திருமணம் யோவானை பார்த்து இவர்தான் மெசியாவா என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் நினைத்திருந்தால் நான் தான் மெசியா, நான் தான் விளையிருக்கிற ஆண்டவர் என்று நினைத்திருக்கிறார். மாறாக அவருடைய நிதியடி பாதை வழிவிட நான் தகுதியற்றவன் என்று சொல்லி தாழ்ச்சியோடு நாம் மெசியா என்று திருமணம் யோவான் கொண்டிருக்கிறார். அதே மனநிலையிலே இந்த மகிழ்ச்சி நிலையானதாக நினைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த புதுமண தம்பதியை தன்னுடைய வாழ்க்கையிலே தாழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதனால் வரையிலே சிறு சிறு பிரச்சனைகளுக்காக, சிறு சிறு செயல்பாடுகளுக்காக நாம் சந்தேகிக்கலாம். ஆனால் நம்முடைய குடும்பங்களிலே இந்த தாட்சி என்ற புண்ணியத்தை நீங்கள் இருக்கிற போது நிச்சயமாக கடவுள் கொடுக்கின்ற சந்தோஷம் நிரந்தரமானதாக இருக்கும் என்பது உறுதி. எனவே சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல வேளையிலே நீங்கள் புதுமண தம்பதியாக நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்காக, உங்களுடைய நாடு பெற்றோர்களுக்காக சிறப்பாக செய்வீர்கள். இதனால் வரையிலே உயர்த்தி ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். கடவுளிலிருந்து அந்த பொறுப்பை உங்களிடம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நல்ல பொறுப்புள்ள கணவனாக, மனைவியாக, தாயாக, தந்தையாக இருந்து உங்கள் குடும்பத்தை வழிநடத்த நீங்கள் இந்த நாளிலே உறுதி எடுக்க வேண்டும். இதனால் வரையிலே உங்கள் வாழ்க்கையை நடந்ததை எல்லாம் விட்டு ஒரு புதிய குடும்பத்தை நீங்கள் உருவாக்க, கடவுளோடு இருக்க, உங்களுக்கு தேவையான மகிழ்ச்சி, நிரந்தர நிலையான மகிழ்ச்சி கொடுக்க இருக்கிற நாங்கள் அனைவரும் உங்களுக்காக தெரிவிக்கிறோம். ஆமென்.
உயிர்கள் எதிர்பார்ப்புகள் சகோதர சகோதரிகளை இறந்த அனைவரையும் இறக்கத்தின் நினைவு கூர்ந்து அந்த திருமுக பணியில் ஏற்றுக்கொண்டார். தன்னை ஆக்னஸ் பிருந்தா இவருடைய திருமண விழாவிலே நடந்ததற்காக நமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் சிறப்பாக இவருடைய நிலை முக்கியத்தையும் இவருடைய பெற்றோர்கள் இவருடைய ஞான பெற்றோர்களுக்காகவும் உற்றார் உறவினர்களுக்காகவும் இடம் தாழ்மையாக நடக்கின்றோம். இதனால் வரையிலே நமது பலிகளில் நாம் நினைவுகளாக கொண்டிருக்கிற எங்கள் ஊழியர்களுக்கும் செய்து கொண்டிருக்கிற எண்ணற்ற நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றோம். இவ்வரையில் நாட்களிலே நாங்கள் அனைவரும் எல்லா நாளும் வளம் பெற்று மகிழ்கின்ற உலகத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் படுகிறதாக எங்கள் அறிவுமையும் இறக்கமாகிறோம். கடவுளின் அணிதாக புனித மரியா, புனித அண்ணாள், புனித கடவுளான புனித யோசேப்பு, புனித திருமுதல்கள் இவ்வுலகில் வருபவர்களாக இருந்தவராகிய புனித மனிதருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பக்கங்களும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுதேக்கும் பரவர்களும் என்று ஆடுகின்றோம். Yeah.
ஆசை ஆசையாயிருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே, பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே, நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும், சேர்ந்து வாழுகிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மிஞ்சும், ஒரு நாள் கூட இங்கு வரமாகும் உயிரங்கள் வீடாகும், சுகமாய் என்றும் இங்கு விளையாடும் நிரந்தர ஆனந்தம். ஆசை ஆசையாயிருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே, பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே. முகத்தில் ஒரு கோடி கடவுள் தரிசனம் நாங்கள் பார்த்திடுவோம், தீபங்கள் கோடி நம் வீட்டிலேற்றி கோவிலை போல மாற்றிடுவோம், அன்னைக்கு பணிவிடை செய்திடவே ஜென்மங்கள் வாங்கி வந்தோ, நம் ஜென்மங்கள் மாறிடும் நேரத்திலும் சொந்தங்கள் சேர்ந்திருப்போ, அனைவரின் அன்பில் ஆயுள் கூடிடுமே. ஓடி அருவி கொட்டுதே அடிய மேல, அது தேடி உசுர முட்டுதே நென ஒன்னால, ஓடி அருவி கொட்டுதே அடிய மேல, அது தேடி உசுர முட்டுதே நென ஒன்னால, மலக்கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே, மனசோட தொலை போட்டு எனையே கண்டவளே, கண்ட கனவே பலசின் மோன் தாண்டி வந்த உறவே, கண்ண மூடி கண்ட கனவே பலசின் மோன் தாண்டி வந்த உறவே, கோடி அருவி கொட்டுதே அடைய மேல
போற்றுகிற ராஜாதி ராஜா எப்போதும் அவர் மனசில் நீதான் ராணி. மருமகளே மருமகளே எங்க வீட்டு மருமகளே, இங்கு வாழ வந்த திருமகளே. சொந்தமுள்ள மாமனுக்கு சொந்தமென நீ வளர்ந்தாய், அன்பு கொண்டு ஆதரிக்க அடியெடுத்து வீடு வந்தாய். தங்கத்திலே தொட்டு வச்ச குத்து விளக்கே, தங்க வந்த வீட்டுக்கு நீ காவல் இருப்பாய். தங்கத்திலே தொட்டு வச்ச குத்து விளக்கே, தங்க வந்த வீட்டுக்கு நீ காவல் இருப்பாய். வந்தாரை வாழ வைக்கும் எங்க மகாராஜனுக்கு வாழையடி வாழையன வாழ்வு தர வந்தவளே. என்னை காத்திட வந்தவள் நீயே, எங்கள் வாழ்வில் ஆனந்தம் கூட. மருமகளே மருமகளே எங்க வீட்டு மருமகளே, இங்கு வாழ வந்த திருமகளே. மன்னாதி மன்னருடன் 100 ஆண்டு வாழ்க, பொன்னோடு பூவும் கொண்டு ஊர் போற்ற வாழ்க. எல்லோரும் போற்றுகிற ராஜாதி ராஜா எப்போதும் அவர் மனசில் நீதான் ராணி. மருமகளே மருமகளே எங்க வீட்டு மருமகளே. சா 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 தி சரி சப்பா மப த த த சரி பாப்பா. சா 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 தி சரி சப்பா மப த த த சரி பாப்பா. கம த நி சா திரி சா. அழகே அழகே எதுவும் அழகே, அன்பின் விழியில் எல்லாம் அழகே. மழை மட்டுமா அழகு, சுடும் வெயில் கூட ஒரு அழகு. மலர் மட்டுமா அழகு, விழும் இலை கூட ஒரு அழகு. புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு, வார்த்தைகள் தீர்க்கையில் மௌனங்கள் அழகு. நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு, உண்மை அதுதான் மெய்யாய் அழகு. கமதனி சா நிரிசா, கமதனி சா கரிசா. குயில் இசையது பாடிட ஸ்வர வரிசைகள் தேவையா, மயில் நடனங்கள் ஆடிட ஜதி ஒளிகளும் தேவையா. நதி நடந்தே சென்றிட வழி துணைதான் தேவையா. கடல் அலையது பேசிட மொழி இலக்கணம் தேவையா. இயற்கையோடு இணைந்தால் உலகம் முழுதும் அழகு, கவலையாவும் மறந்தால் இந்த வாழ்க்கை முழுதும்
திரும்ப உன்னை பிடிக்குதே, திரும்ப திரும்ப உன்னை. எதற்கு உன்னை பிடித்ததென்று தெரியவில்லையே, தெரிந்து கொள்ள துணிந்த உள்ளம் தொலைந்தது உண்மையே. பிடிக்குதே, திரும்ப திரும்ப உன்னை பிடிக்குதே. சாகாமல் வாழ்வதற்கு காதல் உண்டு என்பதை சொன்னாய் நேரில் வந்து, நீ எனக்கு தேவதை. பிடிக்குதே, திரும்ப திரும்ப உன்னை. இப்போது தூரவில்லை என்றாலும் வானவில்லை, உன்னாலே ரசிக்கிறேன், தன்னாலே சிரிக்கிறேன். கண்ணாடி போன்ற நெஞ்சில் கண்ணெறிந்து போகிறாய், வாழாத நாளை கூட சேர்த்து வாழ வைக்கிறாய். அருகிலே நிற்கும் அருவினே அன்பே, உனது அழகில் நனைய பிடிக்குதே. பிடிக்குதே, திரும்ப திரும்ப உன்னை. பிடிக்குதே, திரும்ப திரும்ப உன்னை. எதற்கு உன்னை பிடித்ததென்று தெரியவில்லையே, தெரிந்து கொள்ள துணிந்த உள்ளம் தொலைந்ததுண்மையே. பிடிக்குதே, பிடிக்குதே. அன்பே 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 பேரன்பே பேரன்பே.
கடலே உன்னதிரும் அன்பு மதிலை தாண்டுதே தூண்டுதே. கிடைத்தாய் ஒரு முன்னை தவம் போலே இளம் கன்னி பிறப்பாலே இது உந்தன் நண்பாலே இந்நாளே பொன்னாளே என் நினைவோ தினம் உன்னை சுற்றும் நானே மனமெல்லாம் சுகம் தானே எங்கும் உன்னை கண்டேனே என்னானே ஏதானே விடுதலையான மனம் அடிமையன்றாவதென்ன முடிவென்றி போவதென்ன முன்னும் பின்னும் எண்ணம் இன்றி தடுமாற படைத்த போதே இணைந்த உயிரானோம் பதவியேற்றோம் உண்மை இதுதான் மனமெல்லாம் துள்ள துள்ள மகிழ்ந்தோடும் காவேரி வெளியெல்லாம் வண்ணம் பூசி விளையாடிடுதே மனமெல்லாம் துள்ள துள்ள மகிழ்ந்தோடும் காவேரி மேலேறி ஓடாதோ இங்கும் அங்கும் எங்கும் பொங்கி பாயாதோ என் நினைவோ தினம் உன்னை சுற்றும் நானே மனமெல்லாம் சுகம் தானே எங்கும் உன்னை கண்டேனே என்னானே ஏதானே யாரடியோ அழகதன் வேர் பொருளாய் உலகினில் நீ பிறந்தாய் சகி பால் மழையின் துளியடி நீ நிலவின் நகலடிவா எனதுள் சகி
கால நேரம் பார்க்காம திக்கி எதுவும் நோக்காம கண்மணி எப்பவும் எந்த கைகள் கோர்த்து கொண்டு நீ வேணும் என்னிருந்து நீங்காதே என் உயிரும் தாங்காதே வாழ்வதோ செய்வதோ நீயும் நானும் சேர்ந்து வாழும் பார்க்க போதும் காட்டி இருள் பிழை நான் காட்டி ஒரு கொடி நான் வான் நீ ஒரு முகில் நான் என்னில் சேர்வாயாய் பொய் நான் மெய்யடி நீ கண் நான் இமையடி நீ உடல் தான் நான் உயிரடி நீ என்னில் சேர்வாயா யாரடியோ அழகதன் வேர் பொருளாய் உலகினில் நீ பிறந்தாய் சகி புதுவிதமாய் நினைவலைகள் உனதுருவாய் தினம் வருதே பெண்ணை உன்னை காணும் முன்னே வாழ்க்கை என்பது வீணே உன்னை நானும் கண்ட பின்னே ஜன்ம முக்திகள் தான் கொண்டேன் இனி வாழும் ஒவ்வொரு நிமிடம் உனக்காக துடிச்சிடும் இதயம் மனசள்ளி தாடி பெண்ணே நீயும் நானும் சேர்ந்து வாழும் பாக்கி போதும் கால நேரம் பார்க்காம திக்கி எதுவும் நோக்காம கண்மணி எப்பவும் எந்த கைகள் கோர்த்து கொண்டு நீ வேணும் என்னிருந்து நீங்காதே என் உயிரும் தாங்காதே வாழ்வதோ செய்வதோ நீயும் நானும் சேர்ந்து வாழும் பார்க்க போதும் காட்டி இருள் பிழை நான்